அதிமுக ஆட்சி பலத்தோடு வழங்கப்படும். தற்போது கிட்டத்தட்ட குடும்ப அட்டைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி பலத்துடனே குடும்ப அட்டையில் இடம்பெறுகின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அதிமுக வழங்கப்படும். இன்றைக்கு மகளிருக்கு நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதே போல ஆண்களும் இனிமேல் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். குடும்ப அட்டைதாரருக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற பருப்பு எண்ணெய் அதிமுக ஆட்சி மலருடன் இனி விலையில்லாம பருப்பும் எண்ணெயும் குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு பணிக்கு செல்கின்ற நம்முடைய மகளிர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஏற்கனவே மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 2016 இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி காட்டினோம். திமுக ஆட்சியில கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே வழங்கப்படும். நம்முடைய முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை உயர்த்தி 2000 வழங்கப்படும். இன்றைக்கு மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் பெற்றிருக்காங்க. அந்த கல்வி கடன் அதிமுக ஆட்சியில் ரத்து செய்யப்படும். இன்றைக்கு வாழ்வாதார உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். பொங்கல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல படித்த இளைஞர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பிலே பதிவு செய்த இளைஞர்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படி படித்தா 2000 ரூபாய், பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் அவர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும். நகர்பகுதியில் இருக்கின்ற நடைபாதை ஓரமாக சிறு கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அவர்களுக்கு மீண்டும் கடன் பெறுவதற்கு எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட எல்லா குடும்பத்திற்கும் ஃபிரிட்ஜ் வழங்கப்படும். அதோட நிறைய அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் மக்கள் துணையோடு நிச்சயமா எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியில் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சியுடைய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகிற உங்களை வேண்டி கேட்டு